வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த கதையும் முடிய போகிறது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு மரண தண்டனை. நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வரக்கூடிய 24ஆம் தேதி அறிவிக்கும் என்று தற்பொழுது புலன் விசாரணையில் காவல்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியுள்ளார்கள். யார் அந்த சார்? அவருக்கும் மரண தண்டனையா? இறுதிக்கட்ட விசாரணையை பற்றியான தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பிரியாணி கடையை நடத்தி வருவதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்கு எதிர்ப்புறமாக தள்ளுவண்டியில் இந்த பிரியாணி கடையை நடத்தி வருவதாகவும் முதலாவது விசாரணையில் தெரிய வந்தது. அடுத்தடுத்து அவரது பின்னணியில் ஒட்டுமொத்த விசாரணை நடத்தப்பட்டதற்கு பிறகு 15 வழக்குகளும் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருப்பதாகவும் அவரது வசித்து வரக்கூடிய இடம் கோவில் நிலத்திற்கு சொந்தமானது, அவரது 2 வீடுகளும் தற்பொழுது அரசுடைமையாக்கப்படும் என்ற தகவலையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியிருந்தார்கள். ஒரு சாமானிய நபராக கருதப்பட்டவர் இவ்வளவு மோசமான செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவரது வீட்டில் சோதனைகள் நடத்திய பொழுது 2 பெட்டிகள் முழுவதாக லேப்டாப், பென்டிரைவர்கள், பட்டாக்கத்தி போன்றவைகள் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கு பின்னால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த கூடாரமும் இதன் மூலமாக அளிக்கப்படும் என்று எதிர்க்கட்சியினர்கள் போராட்டத்தையும் நடத்தினார்கள். சட்டப்பேரவையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்று கூட பார்க்காமல் நேரடியாக யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் யாராக இருந்தாலும், அது திமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை தான், அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள் தமிழகத்தில் மாற்றி அமைக்கப்படும் என்றும் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் புலன் விசாரணையில் 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்ட இந்த விசாரணையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு பின்னால் 2 கல்லூரி ஆசிரியர்களும் மாவட்ட செயலாளரும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவரது விசாரணை முடிவிற்கு பிறகு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் இந்த 3 நபர்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கலாமா அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.